ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி மார்னிங். பொரியலுக்கு கொஞ்சம் காய் தேவைப்பட்டதுங்க. அதனால தான் பின்னாடி தோட்டத்துக்கு வந்தோம். எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அவரைக்கொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் சீசன் இல்லாமல் போட்டதுங்க. மார்ச் மாதமே போட்டுட்டோம். இதோட சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் அந்த டைமில் தான் விதை போடணும். அதுக்கப்புறம் தான் பூ காயெல்லாம் நிறைய வருங்க. நாங்கள் சீசன் இல்லாமல் போட்டதுனால பூவே இல்லைங்க. ஃபுல்லாக கொடி படர்ந்துட்டே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. செடியை அப்படியே ஃபுல்லாக பிடுங்கி போட்டுடலாமான்னு தான் யோசித்தோம். ஏன்னா பூவே வராமல் இருந்தால் என்னங்க பண்ணுறது? அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ஒரு காம்பும் போகுது பார்த்தீங்களா, அந்த காம்பு எல்லாமே கட் பண்ணி விட ஆரம்பித்தோம். அந்த காம்பு எல்லாம் கட் பண்ணி விட்டோன்னா பூ வரும்னு சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி அந்த காம்பு எல்லாமே கட் பண்ணி விட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு அதே மாதிரி பூவும் வந்துச்சுங்க. இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீசன் தவறி அவரைக்காய் போட்டுட்டிங்கன்னு யோசிச்சிங்கன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த காம்பு வருதில்ல, அந்த காம்பு வளைஞ்சு வளைஞ்சு கொடி மாதிரி இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நேராக இருக்கும், அந்த நேராக இருக்க காம்பெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பூ வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.